திருப்பனந்தாள்ல இருக்கிற அருணாச்சலேஸ்வரரையே சார்ந்தார்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த கோயில் வெட்ட வெளியில இருக்கும்போது சிவலிங்கம் எல்லாம் உயரமா அப்படி இருக்கும்போது தாடகை அப்படின்ற ஒரு பெண் வழிபட்டு வரா. நம்ம ராமாயண காலத்து தாடகை இல்லவோ நல்ல பக்தை. அந்த தாடகைக்கு பல் இருக்குல காண்டாமிருகம் தூங்குமா அப்படி இருப்பா. அவ கோர இதோட அவ இல்லை நல்ல பக்தியோட சிவபெருமானுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி தன் கையால் கட்டின மாலையை உயரமாக இருக்கார் சுவாமி இப்படி ஏற்றி அவருக்கு மாலையை போட்டு தினமும் அந்த வழிபாடு தவறாமல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவள் அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு மாலையை வச்சு சாத்தும் போது தன் மேலாட சரிஞ்சிருச்சு. இப்போ இப்படி நம்ம உடுக்க இழந்தவன் கை போல உடனே நம்ம கை போயிடும் இல்லையா. நட்புக்கு உதாரணமா நம்ம வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு அது நழுவ போது கை உடனே இப்படி நெஞ்சோட அணைச்சி மாலையை வச்சு பிடிச்சிட்டோம். இப்போ அவளுக்கு மாலையும் போடணும் கையும் எடுக்க முடியாது. தர்ம சங்கடத்துல கொஞ்சம் தவிக்கிற நேரத்துல சிவபெருமான் இருக்கிற இடத்துல நானே வரேன்ட்டு குனிஞ்சு இப்படியே போட்டுட்டான். சுவாமி குனிஞ்சு தன்னுடைய அந்த மாலையை பக்தைக்கோட மானத்தை காப்பாத்துறதுக்காக பெருமான் குனிஞ்சவரே நிமிர தெரியாதா, நிமிரலை அப்படியே இருந்தார். அப்பதானே எல்லாரும் இது எதனால சுவாமி குனிஞ்சார்னா இப்படி ஒரு பக்தைக்கு அருள் பண்றதுக்காக அவர் குனிஞ்சார் அப்படின்னு அந்த பக்தியோட பெருமையை சொல்றதுக்காக அவர் குனிஞ்ச அந்த திருவிளையாடல் பண்ணது. ரொம்ப காலமா அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் நிமிரல. ரொம்ப காலம் கழிச்சு சோழ மன்னன் ரொம்ப சிவபக்தியில சிறந்தவன். அவனுக்கு ரொம்ப வருத்தம். ஆஹா சிவபெருமான் எவ்வளோ பெரியார், எப்படிப்பட்டவர் சுவாமி, உனக்காக இந்த உன்னை வழிபட்டதுக்காகவே கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆகினான் பாண்டிய மன்னனே. ஆனா நீ இப்படி குனிஞ்சிருக்கலாமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல அவனுடைய அன்பின் மிகுதியால அந்த எப்படியாவது சுவாமி நிறுத்திடணும்னு சொல்லி கயிறு கட்டி யானையை வச்சு இழுத்து பார்க்கறாங்க. முடியல. யானை டயர்டாகி விழுந்துருச்சு. அப்புறம் குதிரைப்படை சேனைங்க அப்படி எல்லாருமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த கோயில் முன்னாடி எல்லாரும் சோர்ந்து போய் அப்படி கிடக்குறாங்க. இந்த செய்தி நம்ம கலைய நாயனாருக்கு கேள்விப்படுறாரு. அப்ப அவர் நினைக்கிறார் சிவபெருமானுடைய கைங்கரியத்துல பங்கு பெற்று அவங்க எல்லாம் அடைஞ்ச அந்த துன்பத்தை நானும் அடையணும். அவர் நினைச்சு நான் போய் நிமித்திடுவேன்ட்டு வரல ஊருக்கு. அவர் கிளம்பி வராரு. எல்லாரும் எப்படி சுவாமி கைங்கரியத்தில் ஈடுபட்டு தன் உடம்பை வருத்திக்கிட்டு சோர்வுல அப்படி கிடக்குறாங்களோ அந்த சோர்வை நான் அடையணும் அப்படின்னு, அதில் நான் பங்கு பெறணும், அந்த துன்பத்தில் நான் போய் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி தான் கலைநாயனார் கிளம்பி திருக்கடவுர்லேருந்து திருப்பனந்தாள் சேத்திரத்துக்கு வரார். சுவாமிக்கு இவர் ஒரு நம்ம தாம்பு கயிறு, பாசக்கயிறு, பாசம் அப்படின்னா அவருடைய உண்மையான பக்தி பாசத்தினாலையும் சரி அந்த கயிற்றை சிவபெருமானுக்கு கட்டி இன்னொரு நுனியை தன் கழுத்தில் கட்டிக்கிட்டு எதிர்ப்புறமாக நடக்கிறார். அதாவது அவர் நடக்கிறதும் கழுத்தில் இறுகிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்படி அவர் நடக்க போகிறது தெரிஞ்சு 2 அடி வைக்கும் போதே சிவபெருமான் சுவாமியை அண்ணலார் நேரே நின்றார். உடனே அவருக்கு தாங்கலை, கலையனை இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கழுத்து சிவபெருமான் ஒரு அன்புக்காக அந்த ஒரு பெண்ணோட மானத்துக்காகவும் அவளுடைய அன்புக்காகவும் குனிந்த சுவாமி கலையனாரோட அன்புக்காக திரும்ப நிமிர்ந்தார். அதுக்கப்புறம் தன் ஊருக்கு போய் திரும்ப அவர் வழக்கம் போல அவருடைய கைங்கரியத்தையும் தூபகம் குங்குலிய கைங்கரியமும் நடத்திட்டு இருக்கும்போது இப்படி பெருமான அன்புக்கு அடியார் கூட்டத்துல இருக்குன்னா என்ன கிடைக்கும்னா குருநாதர்களுடைய தரிசனம் கிடைக்கும். அவருடைய காலகட்டம் கிபி 1600 நம்மளுடைய திருநாவுக்கரச பெருமானுடைய 550 600 காலகட்டம், 1400 வருஷத்துக்கு முந்தைய ஸ்டோரி. திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் 2 பேரும் சேர்ந்து திருக்கடவுருக்கு வராங்க. எல்லா அடியார்களுக்கும் சாப்பாடு போட்ட அவருக்கு நம்மளுடைய குருமார்களுக்கான அவ்வளவு பெரிய செயற்கரிய வார்த்தைகளையே சுவாமி அவர் சொன்ன வார்த்தை தான் ஓங்குக வேந்தனும் ஓங்குகன்னு சொல்லி சம்பந்தர் சுவாமி சொன்னதோட பொருள் தான் நின்ற சீர் நெடுமாறனா நாம் கூன் பாண்டியன். அப்படி ஒரு இறந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறதாகட்டும், அப்படி சக்தி வாய்ந்த அந்த 2
அடியார்களும் தேவாரம் கொடுத்த ஆசிரியர்களும் அவங்க ஊருக்கு வந்தப்போ அவங்களுக்கு சேவை பண்ற பாக்கியம் கலைய நாயனாருக்கு கிடைச்சது. திருநாவுக்கரச பெருமானுடைய திரு அங்கமாலை அது நம்ம இந்த கொஞ்சம் இங்க பார்ப்போம். கலையனாருடைய வாழ்க்கையோட நமக்கு ஒத்து போகுது. ஒவ்வொரு அங்கங்களா எப்படி சுவாமியோட கைங்கரியத்துல ஈடுபடணும்னு சொல்லி திரு அங்கமாலையில நாவுக்கரச பெருமான் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. தலையே நீ வணங்காய், தலையால விழுந்து வணங்கணும். தலை மாலை தலை கணிந்த தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மீன்களோ, கண்ணை திறந்து நல்லா கண்களால சுவாமியோட திருவுருவத்தை பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும். கண்கால் காண்மீன்களோ கரை கண்டன் உரை கோவில் சுவாமியோட திறத்த கண்ணால பாருங்கன்னு சொல்லி. மூக்கே நீ முரலாய் முதுகாருடை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய். வாயே வாழ்த்து கண்டாய், வாயால வாழ்த்தி சுவாமியை போற்றி பல்லாண்டு பாடுறதும், நம்ம சுவாமியோட போற்றிகள் பாடுறதும், அவருடைய பெருமைகளை சொல்றதும். வாயே வாழ்த்து கண்டாய், மத யானை உரி போர்த்து பேய்வாய் காட்டகத்தாடும் பிரானை வாயே வாழ்த்து கண்டாய். அப்புறம் நெஞ்சே நீ நினையாள். இப்ப எல்லாமே நம்ம அங்கங்களால பண்ணும், உள்ள நம்ம மனசு நெஞ்சே நீ நினையாள். நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினைய. அப்புறம் கைகால் கூப்பி தொழில், 2 கைகாலையும் கரமலர் முட்டிட்டு இருதயம் மலர அப்படின்னு வரும் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்துல. கைகால் கூப்பி தொழில், கால்களால் என் பயனென், கால்களால அந்த கோயில் கோபுரத்தை சூழ வலம் வந்து கால்களால் எல்லா கோயில்களுக்கும் நடைப்பயணம் பண்ணி சுவாமியோட தரிசனத்தையும் பிரகாரத்தை சுத்துறதுக்கும் அந்த கால்கள் பயன்படுது. ஆக்கையால் பயன் என், இந்த ஆக்கை இந்த உடம்புனால என்ன பயன்? பூக்கையால் அட்டி போற்று எண்ணாத இவ்வாக்கையால் பயன் என். இந்த கைகள் இந்த உடம்பு இவ்வளோ எல்லாமே சரியா கொடுத்த அந்த பெருமானை மறக்காம நினைச்சு எல்லா அங்கங்களோடையும் சுவாமியை ஒரு நிலைப்பாட்டோட பூ கைங்கரியமோ ஏதோ ஒரு கைங்கரியத்துல செஞ்சு நம்ம இறை வழிபாட்டுல இருந்துட்டே இருக்கணும் சொல்லி ஆக்கையால் பயன், அதான் பயன் நமக்கு கொடுத்ததுக்கான பயன் அப்படின்னு சுவாமி சொல்லி. இருமாந்திருப்பன் கொலோ, இப்படி எல்லாம் பணிவோட பக்தியோட செஞ்சிருந்தாலும் ஒரு இருமாப்பு, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை சுவாமி கிட்ட நமக்கு வரணும்னா. ஏன்னா இப்படி ஒரு அடியார் திருக்கூட்டத்தோட வச்சிருக்கு, என்னையும் ஒரு அடியார் அப்படின்ற அடியார் கூட்டத்தோட சேர்த்து வச்சிருக்கிறிய சுவாமி அப்படின்னு இருமாந்திருப்பன் கொலோ. ஈசன் பல்கனத்தை என்ன பற்று சிறுமானேந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்து இருப்பன் கொலோ. சுவாமி கையில மான் நேந்தி இருப்பன். அப்படி நிக்காம துள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்ப பார்த்தா அங்க இருக்கும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா மான் இன்னொரு இடத்துல இருக்கும். அப்படி நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை சுவாமி கையில அடக்கி சிறுமான் ஏந்தி தன் சேவகன் இருமாந்திருப்பன் கொலோ. இப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் போகும்போது யாரும் வரமாட்டாங்க. உற்றார் ஆர் உலரும் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூட்ட நல்லால் நமக்கு உற்றார் ஆர் உலரும் யாரும் வரமாட்டாங்க. அப்படி உள்ள இருக்கிற சிவம் வெளியில போய் சவம்னா எப்ப தூக்குவாங்கன்னு தான் சொல்லுவாங்க, இதுவரை யாரும் கூட வரமாட்டாங்க. அப்பத்துக்கு இப்பவே நாமத்தை சொல்லிக்கிட்டு பெருமானுடைய தியானத்தை பண்ணி இப்படி கலைநாயன எல்லா விதமான சேவைகளையும் அவர் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடியார் கைங்கரியம் பண்ற பாக்கியமும் கிடைச்சி பல காலம் வாழ்ந்து ஆவணி மூலத்தன்னைக்கு, ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்னைக்கு சிவகதி அடைந்தார். அடுத்து நம்ம அடுத்த மாசம் மானக்கஞ்சார நாயனார் சரித்திரம் பார்ப்போம். சிவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, நாரமுதக்கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே.